தமிழ்நாடு செல்வம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு மற்றும் பொதுப்பணியாளர் சங்கம் தொழிற்சங்கங்களே கூட்டு அமைப்பு. கோவை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய 5556 தொழிலாளிகளுடைய நீண்டகால கோரிக்கையான குறைந்தபட்ச சம்பளம் வழங்க வேண்டி கடந்த 7 ஆண்டு காலமாக நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். கடந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம் 62 படி 770 ரூபாய் சம்பளம் வேண்டி ஒரு மாபெரும் பெருந்திரள் போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நாம் செய்தோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசாணை 62 படி குறைந்தபட்ச சம்பளம் வழங்குவதற்கான நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் 687 ரூபாய் சம்பளம் தருகிறோம் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட தொழிலாளிகள் குறைந்தபட்சம் 20,000க்கு மேல் சம்பளம் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி அவர்கள் மாநகராட்சியால் வழங்கப்பட்ட சம்பளம் 15,500 ரூபாய் சம்பளம் வருகிறது. இதனால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தொழிலாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். தொழிலாளர்கள் இந்த சம்பள உயர்வு கிடைத்தால் தொழிலாளிகளுக்கு பள்ளிகளுக்கு சேர்ப்பதற்கு, குழந்தைகளை பள்ளிகளில் சேர்ப்பதற்கும் கல்லூரிகளில் சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த கோவை மாநகராட்சி தினக்கூலி துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாநகராட்சி மிகப்பெரிய இடியை தலையில் இறக்கிவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளிகளாக நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு 2வது நாளாக போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். நேற்றைய தினம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவிப்பின் பேரில் பேசப்பட்ட போது மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் அரசாணை 62 படி நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்கள் கடிதத்திலே குறிப்பிட்டபடி இந்த தொழிலாளிக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்க சொல்லி அறிவுறுத்தி கடிதம் அளிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் அந்த கடிதத்தை மாநகராட்சி ஆணையாளர் நடைமுறைப்படுத்தாமல் தனியார் ஒப்பந்த தொழிலாளிகள் நிறுவனம் தருகிற சம்பளத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை முடிப்பதற்காக சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம், மாநகராட்சி ஆணையாளர் அவர்களிடம் அரசாணை 62 படி இந்த தொழிலாளி குறைந்தபட்சம் 13,000 அடிப்படை சம்பளம் இதர அலவன்ஸுடன் 24,000 ரூபாய் சம்பளம் தருகிற வரை எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று சொல்லி மீண்டும் கோவை மாவட்ட குறைந்தபட்ச ஊழியர் சட்டத்துடைய அலுவலரான மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்றைக்கு நாங்கள் 2வது நாளாக இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளோம்.